ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஹெச்டி கேமராவுக்கும் ஐபி கேமராவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஐபி கேமரா ஏன் பெஸ்ட்டாக இருக்குது, ஐபி கேமராவில் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஐபி கேமரானா என்ன? இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதாவது அந்த கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐபி பேஸ்டாக தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு கேமராவுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் யூனிக்காக இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் அந்த கேமரா எல்லாமே ஒர்க் ஆகும். பட் ஹெச்டி கேமரா வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஃப்ளக் அண்ட் ப்ளே. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கான்ஃபிகரேஷனுமே இல்லை, கேமரா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி கேமராவா ஐபி கேமராவா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் வந்து இன்னுமே நிறைய இடத்துல இருக்குது. அதாவது இதில் வந்து பெருசாலாம் நம்ம கன்ஃபியூஷனே வேணாம். இப்போ வந்து ஒரு ஹெச்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா யார் அதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக்கலான ஒரு சீரியஸில் பேசிக் ஃபீச்சரோட ஒரு நார்மலான ஒரு கிளாரிட்டி, அதாவது அங்கே இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏஹெச்டி கேமராவை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வேணும், ஃப்யூச்சர் பேஸ்டாக வேணும், நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவேன், பட் இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஐபி கேமரா. பட் ஆனால் இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர் பேஸ்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நிறையா வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பியூர் சிசிடிவி அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு செகண்ட் ஒப்பீனியனே வேண்டாம், ஐபி கேமரா தான் பெஸ்ட்டு. ஸோ ஐபி கேமரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், அதாவது கேமரான்னு ஒரு விஷயம் வேணும், நாங்கள் நடக்கிற மூமெண்ட்ஸை மட்டும் நான் மானிட்டர் பண்ணணும், ப்ளஸ் எனக்கு எக்கனாமிக்கலாக இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கலாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஹெச்டி கேமரா. ஐபி கேமராவுக்கும் ஹெச்டி கேமராவுக்கும் அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து ஹெச்டி கேமராவில் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கம்மி, அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்கும். ஐபி கேமரான்னு போனீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் நிறைய விஷயம் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்டி கேமராவை முடிச்சிடலாம். இப்போ ஹெச்டி கேமராவோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 80 மீட்டர்னு நம்ம அப்ராக்ஸாக சொல்லலாம். நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 80ங்கிறது வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஒரு 90 இல்லைனா 70 இந்த மாதிரி. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கேபிள், பிராண்டு, எஸ்எம்பிஎஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நம்ம வந்து ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு 80 மீட்டர் வரைக்கும் தான், அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இது அள்ளிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் நிறையா லைன்ஸ் வரும், வீடியோ கிளாரிட்டி இருக்காது, கேபிள் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரியான நிறையா விஷயம் இதில் இருக்கும். பட் இன்னொன்று வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு கேமரா ஆட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சில விஷயங்கள் பாசிபிலிட்டி இல்லை, அப்டேட்டே பண்ண முடியாது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த டைமில் அப்டேட் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக போகும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேமராவுக்குமே இண்டிவிஜுவலாக கேபிள் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருக்கிறப்ப வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தெரியும். அடுத்து வந்து வீடியோ கிளாரிட்டி வந்து ஹெச்டி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 1080p அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போதைக்கு அப்டேட் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் ஆடியோன்னு போயிட்டிங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, ஆனாலுமே உங்களுக்கு நாய்ஸ் மிக்சடாக தான் உங்களுக்கு ஆடியோ கிடைக்கும், அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் வந்து ஹெச்டியில் வந்து இன்னும் வரல. ஹெச்டி கேமராவில் 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் இப்போதைக்கு இல்லை, சிங்கிள், அதாவது 1-வே கம்யூனிகேஷன் தான் இருக்குது. அங்கே பேசுகிறது தான் நம்மளால் கேட்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஐபி கேமரா வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஹெச்டி கேமராவில் என்னெல்லாம் பேசினோமோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு, அது அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து ஐபி கேமராவில் வந்து வீடியோ கிளாரிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4K வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்து 4K கிளாரிட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆடியோமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நல்ல ஒரு கிளாரிட்டியில் ஆடியோ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன் ஒரு சில மாடலில் வந்து இருக்குது. 2-வே ஆடியோ கம்யூனிகேஷனாக நம்மளும் பேசிக்கலாம், அங்கே பேசுகிறது நம்மளால் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் ஐபி கேமராவில் இப்போ அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து அவைலபிள் இருக்குது. ஹெச்டி கேமராவில் வந்து ஒன்லி பேசிக் ஃபீச்சர்ஸ் தான். இதில் வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, அலர்ட் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அப்புறம் ஐபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம அதை வந்து செட் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலுமே எடுத்துகிட்டு போக முடியும். அதாவது நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகலாம், 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகலாம், 20, 50 எவ்வளோ கிலோமீட்டருக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஐபி கேமராவில் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணணும், ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஹெச்டி கேமராவில் வந்து நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டு எவ்வளோ தான் செலவு பண்ணாலுமே ஹெச்டி கேமராவில் அந்த பாசிபிலிட்டி கிடையாது. பட் ஐபி கேமராவில் வந்து நம்மளால் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு 10 கேமரா வச்சுருக்கீங்க, இன்னொரு 5 கிலோமீட்டரில் வந்து இன்னொரு 10 கேமரா வச்சுருக்கீங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வேறு ஒரு இடத்துல, அது ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கலாம், இல்லை 10 கிலோமீட்டர் கூட தள்ளி இருக்கலாம், அந்த இடத்துல என்ஜிஆரை வச்சு இது ரெண்டையுமே வந்து நம்ம அந்த இடத்துல ஒன்றா கனெக்ட் பண்ணி
ஒரே இடத்துல நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி எல்லாமே ஐபி கேமராவில் இருக்குது. அதுக்கு இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தெரியும். பட் ஃபியூச்சரில் பேஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி சுவிட்செல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கேமரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். அதாவது பட்ஜெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெருசாக இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம தனித்தனியாக சுவிட்செலாம் பிரித்து வச்சிருக்கனால கேபிள் காஸ்ட்டுமே நமக்கு பெருசாக வராது. நம்ம பக்கத்தில் எந்த சுவிட்ச் இருக்கோ அந்த சுவிட்சிலேருந்து எடுத்து நமக்கு எந்த இடத்துல கேமரா வேணுமோ, நம்ம எத்தனை கேமரா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த எத்தனை கேமராங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன NVR செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சேனல் வரைக்கும் NVR செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. பட் இது எல்லாமே வந்து இதில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? நம்ம எவ்வளோ கேமரா வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து NVRலாம் சூஸ் பண்ணணும். தென் வந்து ஐபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் இருக்கும். அந்த ஐபி கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும். அந்த டெக்னிக்கல் லெவல் மட்டும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்டி கேமராவில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்ஸ்டாலேஷன் வைஸ் சொல்கிறேன். ஹெச்டி கேமராவில் வந்து ஜஸ்ட் ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் ஃப்ளக் பண்ணிங்கன்னா கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இப்போ இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு பேசிக் ஃபீச்சரில் ஒரு செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெச்டி கேமரா ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பியூர் சிசிடிவி வேணும், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கணும், ஃபியூச்சர் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐபி கேமரா தான், வேறு ஆப்ஷனே இல்லை. ஐபி கேமரா போயிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.